சரி உமா, நம்ம தான் சேலையில் எடுத்துட்டோம்ல, வர்றியா? அப்படியே போய் சுடிதார் செக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த சின்ன பிள்ளைகள் துணி எடுக்கிற வரைக்கும் எப்படியும் இந்த பெருசுகள்லாம் வராது. அங்கே பில் கவுண்டர்கிட்ட தான் நிற்கிது கம்புட்டோம். அதுக்கெல்லாம் நின்றுட்டு போதுங்க. என் பிள்ளையும் காமாட்சக்கா கிட்ட தான் இருக்கா, அதனால் பிரச்சனை இல்லை. வரியா? நம்ம போய் உள்ளே போய் என்ன எது இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் சுடிதார் சரி சின்ன செக்ஷனில். பொண்ணு, நானும் அதை தான் யோசித்தேன். பார்த்துக்க, இங்கே நின்று என்ன செய்ய, போய் அதையாச்சும் பார்த்துட்டு வருவோம். நம்ம 4 முடியும் கூட்டிகிட்டு போவோமா, இல்லைன்னா 4 முடி கோச்சுக்கும். சரி வா. இங்கே நின்று இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு உள்ளே போய் சுடிதாரை பார்க்க முடியாது. சரி வா, நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அங்கே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும். சின்ன பொண்ணு, அப்போ தீபாவளிக்கு உனக்கு 2 ட்ரெஸ்ஸா? 2ஆ எடுக்க போற? தெரியலை இழுவ, இங்கே ஒரே அழுவையே அழுவாத. போய் பார்த்துட்டு பிடிச்சாத்தான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். அதுக்குள்ளே 2 ட்ரெஸ்ஸா 3 ட்ரெஸ்ஸான்ருவா. நீயும் உங்கள் அக்கா 4 முடிக்கு சலச்சாவே இல்லை. அவ கூடலாம் என்ன சேர்க்காத சின்ன பொண்ணு. அவளாம் ஒரு மனுஷியா? நம்மளை பற்றி தான் பேசுகிறாளோ? என்ன பேசுகிற? அவளாம் ஒரு மனுஷியா சின்ன பொண்ணு. அவளெல்லாம் என் கூட சேர்க்காத. ஏவுமா அப்படி சொல்கிற? ஆமாம் சின்ன பொண்ணு, போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு 3000 ரூபா வாங்கினா, காசு பத்தலைன்னு சொல்லி. அதை இன்னும் கொடுக்கல சின்ன பொண்ணு. இங்கே வாரதுக்கு முன்னாடி கூட கேட்கேன், தொப்பி மண்டியே காசு கொடுக்கலக்கா, கொடுங்க. போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின காசு இப்போயாச்சும் கொடுங்கலாம் அப்படின்னு கேட்குறேன். 4 முடி கையில் காசே வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்ட்டா. அப்படியாவுமா? அப்படியா சொல்லிச்சு 4 முடி? ஆமாம் சின்ன பொண்ணு, காசு இல்லைன்னு தானே கேட்டேன். போன வருஷம் வாங்கினது பார்த்துக்க. நானும் சரி நம்ம அக்கா தானே, போனா போயிட்டு போறான்னு விட்டுட்டேன். இப்போ எனக்கு தொப்பி மண்டையும் காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தானே கேட்டேன், இல்லைன்னா அதையும் கேட்டிருக்க மாட்டேன். கேட்டதுக்கு கையில் காசை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிருச்சு இந்த 4 முடி. இனிமேல் 4 முடி கேட்டால் 1 ரூபா கூட கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன் நான். 4 முடி சரியான ஆள் சின்ன பொண்ணு. அப்படியாவுமா? உன் பின்னாடி தான் நின்று ஓட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு, திரும்பி பாரு. பின்னாடியா? என்ன வாய பொளக்குற? எக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? சவுண்டே கேட்கல. எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு நான் இல்லாத போது என்ன பத்தி பேசுறீங்க? இப்படிலாம் பேச எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது என்ன பழக்கம்? என்கிட்ட உண்மையிலே காசு இல்லைன்னு தானே சொன்னேன். சின்ன பொண்ணுகிட்ட தான் நானே காசு வாங்கலான்னு இருந்தேன். அவன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் பக்கத்தில் கடை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை பற்றி இப்படி பேசிட்டு இருக்க? எக்கா, நடந்ததை தானே சொன்னேன். நீங்கள் கையில் காசு வச்சிருக்க தானே செய்கிறிய, ஆனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டிய. அதை தான் சின்ன பொண்ணுக்கிட்ட சொன்னேன். நான் உங்களை பற்றி என்ன தப்பாக சொன்னேன்? என்கிட்ட இப்படி கோச்சிட்டு வரிய? பாரு சின்ன பொண்ணு, 4 முடி என்கிட்ட சண்டைக்கு வருது. உங்கள் அக்கா தங்கச்சி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் சுடிதார் பார்க்க போகிறேன். யார் வாரா? நான் வாரேன் சின்ன பொண்ணு, வா போவோம். சின்ன பொண்ணு, நானும் வாரேன், சேர்ந்து போவோம். சரி, அப்போ வாங்க. 2 பேரும் கடந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. உங்கள் சண்டையிலெல்லாம் தீக்க இயலாது. சரி வாங்க போவோம். சரி வா சின்ன பொண்ணு, நம்ம போவோம். ஆமா, வா சின்ன பொண்ணு, போவோம். என்ன எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாவ? சரி, நம்மளும் போவோம். இந்த ட்ரெஸ் எல்லாமே அழகா இருக்கு. அதனால தான் இந்த தடவை லெஹங்கா எடுக்கலானே முடிவு பண்ணேன். செல்வா கூட்டிகிட்டு வந்தது நல்லதா போச்சு. அதனால தான் வந்து பொறுமையாக எடுக்க முடியுது. இல்லைன்னா இந்நேரம் நான் பரபரப்பாக ஓடிட்டு திரியணும், வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமேனு. செல்வா கூட இருக்கனால பஸ்ஸுக்கு நிற்க வேண்டிய வேலை இல்லை. அவனே பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். செல்வா, இது எப்படி இருக்கு? தள்ளி கீதா பார்ப்போம். இந்த இருக்கு பாரு, இந்த ட்ரெஸ் தான். ஆமாம் கீதா, ரொம்ப அழகா இருக்கு. நீ எது போட்டாலும் அழகா இருப்பிய. நீ எதுக்கு இது அழகா இருக்கா அது அழகா இருக்கான்னு கேட்குற? இதில் எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ அழகா தான் இருப்ப. அப்படியா செல்வா? இதில் எது போட்டாலும் அழகா இருப்பனா? ஆமாம் கீதா, நீ அழகில்ல, எது போட்டாலும் அழகா தான் இருப்ப. அதனால நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்து போட்டுக்கோ. அப்போ சரி, இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். என்ன
எனக்கு ரொம்ப பிடிச்சத சொல்றேன். அதுல நீ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லு. ஆ சரி கீதா, நீ செலக்ட் பண்ணு. இந்த உமா குந்தாணி கூட வந்திருந்தா இந்நேரம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவளாம் மனுஷனாவே என்னை மதிக்க மாட்டா. இது எடுக்க வாங்க அது எடுக்க வாங்கன்னு கூட கேட்க மாட்டா. இப்போ கீதா என்கிட்ட எப்படி என்ன வேணும், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டு கேட்டு எடுக்கிறா. அவளாம் மனுஷியா? எப்படியோ அவள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்தாச்சு. அவள் வீட்டுக்கு வாரத்துக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிடணும். ஏ உமா, அது செல்வாண்டன் தானே? ஆமா, இவன் எங்க இங்க? வீட்டுல தானே இருக்கேன்னு சொன்னா, இங்க என்ன பண்றாவே? இருவுமா, என்னன்னு பார்ப்போம். சின்ன பொண்ணு, செல்வாக்கு தைரியத்தை பாரு. துணி கடை வரைக்கும் நம்ம வைக்க போற கூட்டிட்டு வந்திருக்கா. அதானக்கா, இவன் என்னமோ வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருன்னு சொன்னா, செல்வான் என்னன்னா இங்கே நிற்கிறாரு. சரி இரு, என்னதான் பாப்போம். செல்வா, இதுல எது நல்லா இருக்கு? இந்த ப்ளூவா இல்ல ரெட்டா? கீதா, உனக்கு எல்லாமே அழகாக தான் இருக்கும் கீதா. எல்லாமே அழகா இருக்குமாமே. நீ எதை வேணாலும் எடுத்து போடு, எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் உன் கலருக்கு. நீ என்ன என் பொண்டாட்டி மாதிரி கருப்பாவா இருக்க, நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்க. அதனால நீ எதை எடுத்து போட்டாலும் அழகாக தான் இருக்கும். எது வேணாலும் எடுத்துக்க கீதா, நான் வேணா காசு பே பண்ணுறேன். ஐயோ இருக்கட்டும் செல்வா, நான் காசு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நானே பே பண்ணிக்கிறேன். அடனி விடா, நான் கொடுக்குறேன். எனக்கே ஒரு தடவை தானே கொடுக்குறேன். நான் கொடுக்குறத நீ வேணாம் வேணாங்கிற. நான் பே பண்ணுறேன், உனக்கு பிடிச்சத நீ எடு. இவர் பே பண்றாராமே. பே பண்ணட்டும். இன்னைக்கு கையை முறிச்சு கையில் கொடுக்கலன்னா பார்த்துருவோம். காசு கொடு தொப்பி மண்டையான்னு காலையிலேருந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். அப்பவும் இந்த வைக்க போர் வந்தபோது தான் சின்ன பொண்ணு எனக்கு காசு கொடுத்தா. அது வைக்க போகிற முன்னாடி இவனுக்கு அசிங்கமாயிடக்கூடாதேன்னு. இப்போ என்னன்னா, அவள் கேட்காமலே பே பண்ணுறேன் பேய பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு சின்ன பொண்ணு. இவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா என்ன தப்பு? இருவுமா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு பொறுமை இல்லை சின்ன பொண்ணு. இப்பயே போய் இவனை தூக்கி போட்டு மிதிச்சிடலாமான்னு வருது. அட இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப சரி செல்வா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை பே பண்ண விடாம இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா படல. அதனால நான் எனக்கு ஒன்று எடுத்துட்டு அப்படியே என் பொண்ணுக்கு ஒன்று எடுத்து. அப்ப சரி செல்வா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை பே பண்ண விடாம இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா படல. அதனால நான் எனக்கு ஒன்று எடுத்துட்டு அப்படியே என் பொண்ணுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கு பார்த்துக்க, அதுவும் எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பாப்பாவுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் எடுக்கணும். இவ்வளோ இருக்கு. அதான் நீ பே பண்ணுறேன்னு சொல்லவும் நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன். இப்போ நீயே பண்ணுறேன்னு சொல்லி ஒத்த கால நிற்கிற. சரி விடு, பண்ணு நீயே. பாத்தியா யார் வீட்டு காசு யார் சாப்பிட்றான்னு? இவனெல்லாம் கொன்னா என்ன சின்ன பொண்ணு? ஆ சரி கீதா, நீ எத்தனை பேத்துக்கு வேணாலும் எடு, எத்தனை ட்ரெஸ் வேணாலும் எடு. அதனால என்ன இருக்கு? நான் தானே உனக்கு காசு கொடுக்குறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பேசாமல் எடு, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரெஸ் அழகாக இருக்கான்னு மட்டும் பார்த்து எடு, அது போதும். என்னைக்காச்சும் இவன் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கானா சின்ன பொண்ணு? ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டான். காசு கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய்க்கு தான் நீ எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவான். சரி, ஒரு 1500க்கு பிடிச்ச ட்ரெஸ் இருந்தால் கூட பிடுங்கி வச்சிருவான் அதே இடத்துலையே. இப்போ இந்த வைக்க போருக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் எடு, அழகாக இருந்தால் போதும்னு சொல்லியான் பாரு சின்ன பொண்ணு. அது மட்டுமா? அது மட்டும் இல்லைம்மா, அவளுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு அவள் மகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறான். ஒன்னே எடுக்க விட்டுருக்கான்னு என்னைக்காச்சும் இப்படி? அதான் பாருங்க வசந்தி அக்கா, இவனெல்லாம் என்னதான் நான் பண்ணுறது? சரி, இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு, நம்ம அந்த பக்கமாக போய் பார்ப்போமா? ஆ சரிவா போவோம். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. டேய் செல்வா, என்னது இது? அம்புட்டி பையன் தொங்கிக்கிட்டு நிக்குது. இருடா இந்த வாரேன். உமா, உமாவா? உமா இரு, உனக்கு இன்னைக்கு சட்னி ஆக்கி புடியேன். வீட்டுக்கு வெளியே நீ நடந்து வர முடியாத அளவுக்கு ஆக்கி புடியேன் உனைய. கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு.